ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 37 மற்றும் 38. ஏகாந்த லாபம் வசசோனு பும்சாம் சுஸ்லோகமௌலே குணவாதமாகு உத்தேஷ்ச வித்வபீர்பாகுதாயாம் கதா சுதாயா வசம்பிரயோகம். புண்ணிய புருஷரான பகவானின் செயல்களையும் பெருமைகளையும் பற்றிய உரையாடல்களில் ஈடுபடுவதுதான் மனித குலத்தால் அடையப்படும் மிக உயர்ந்த லாபமாகும். மனித குலத்துக்கான மிக உயர்ந்த லாபம். இத்தகைய செயல்கள் கற்றறிந்த முனிவர்களால் எழுத்து வடிவில் நன்கு தொகுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக அவற்றிற்கு அருகில் இருப்பதாலேயே செவியின் உண்மையான நோக்கம் நிறைவேறுகிறது. அப்ப நேற்று மைத்திரேய முனிவர் என்ன சொன்னாரு? வாய் எப்ப நாக்கு பேச்சும் சக்தி, இந்த பேசும் சக்தி எப்ப தூய்மை அடையுது? பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பேசுவதால, பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பேசுவதால, புகழ்வதால, பாடுவதால, ஜபிப்பதால இந்த வாய் பேசும் சக்தி தூய்மை அடையுது. அதே மாதிரி செவிப்புலன், காது எப்ப தூய்மை அடையுது? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால காது தூய்மை அடையுது. இல்லாட்டி யாருடைய காது, ஒருத்தருக்கு காது இருக்கு, ஆனா பகவானை பத்தி கேட்கவே இல்லை. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை, பகவானது அருமை பெருமைகளை மகிமைகளை கேட்கல. அப்ப யாருக்கு காது இருந்து பகவானை பத்தி கேட்கலையோ அவங்க காது பாகவதம் எதோடு ஒப்பிடுது? பாம்பு புற்றோட ஒப்பிடுது. பாம்பு புற்றுலயே ஓட்டை இருக்கு. பாம்பு புற்று பார்த்திருக்கீங்களா எல்லாம்? அந்த பாம்பு புற்றுலயே ஓட்டை இருக்கும். ஆனா யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமே கிடையாது. பாம்பு புற்றுலயே ஓட்டை இருக்கு. அதே மாதிரி நம்ம காதுலயும் ஓட்டை இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்கலைன்னா பிரயோஜனமே இல்லை. அதனால செவிப்புலன் எப்ப தூய்மை அடையும்? செவிப்புலனுக்கான முக்கியமான வேலை என்னது? பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்க, அதுக்காக காது கொடுத்துருக்கு. அப்போ இங்க பிரபா என்ன சொல்றாரு? அருவ பிரம்மத்தின் நிலைதான் வாழ்வின் இறுதி நோக்கம் என்று அருவவாதிகள் நினைப்பதால் பகவானின் செயல்களை பற்றியே கேட்பதில் அவர்கள் மிகவும் அச்சமடைகின்றனர். எல்லோருடைய செயலையும் போலவேதான் பரமபுருஷனுடைய செயலும் பௌதிகமானதுதான் என்பது அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் இந்த பதத்தில் சுட்டிக்காட்டப்படும் மகிழ்ச்சி வேறு வகையானதாகும். அப்ப நேற்று நம்ம ஆதிசங்கராச்சாரியர் பத்தி பேச, ஆதிசங்கர் இந்த பூமியில அவதாரம் பண்ணி அவர் மாயாவாத கொள்கையை பேசினார். ஆனா ஆதிசங்கரர் வெளிப்புறத்துல மாயாவாதம் பேசினார், ஆனா உள்புறத்துல அவர் பக்தியை தான் பயிற்சி பண்ணார்.
Externally, you did the seva for the order of the Lord. பகவானை கட்டளை ஏற்றுக்கொண்டு வெளிப்புறத்துல அவர் மாயாவாதம் பேசினாரு எக்ஸ்டர்னலா. பட் இன்டர்னலி அவர் உள்ளுக்குள்ள பகவானுடைய பக்தராக. அது ஏன் அப்படி பண்ணாரு? அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு அவர் அப்படி பண்ண வேண்டியது. அதனால அவர் மாயாவாதம் கொண்டு வந்ததுனால அந்த அத்வைத கொள்கையை எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால ஒரு மாயாவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த அத்வைதம் தான் உயர்ந்தது, அருவ பிரம்மம், அருவ பிரம்மத்தில் மனதை நிறுத்துவது, அருவ பிரம்மத்தை உணர்வதுதான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கையோட இறுதி நோக்கம்னு நினைச்சுக்கிறாங்க. அருவவாதிகள், அருவ பிரம்மத்தை வழிபடுறவங்க, மாயாவாதிகள், இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அந்த அருவ பிரம்மம் தான் இறுதி, அதான் ஃபைனல். ஸோ அப்படி அவங்க அருவ பிரம்மத்தை தஞ்சம் அடைகிறதுனால, அந்த அருவ பிரம்மத்தை ஏற்றுக்கொள்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதுல ஆர்வம் காமிக்கிறது, கிருஷ்ணா பற்றி கேட்கறதுல ஆர்வம் காமிக்கிறது இல்ல. சோ கிருஷ்ணா பற்றி கேட்க ஆர்வம் காமிக்காததுனால அவங்களுக்கு அருவ பிரம்மத்தில் இருக்கிற ஆனந்தம் வந்து ஒரு என்ன சொல்றது, பக்தியோடு ஒப்பிடும்போது அது பாலைவனத்துல இருக்கிற ஒரு டிராப் தண்ணி மாதிரி. பாலைவனத்துல தண்ணி தாக இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா அவன் தாகம் தீருமா? தீராது. அதே மாதிரிதான் அருவ பிரம்மம், பிரம்மானந்தம், அருவத்துக்கு இறைவனுடைய தோன்றா உருவத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அது வந்து ரொம்ப தண்ணி தாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்குறவங்க, அது நல்ல பசி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 பருக்க சாப்பாடு கொடுத்தா எப்படி? நல்ல பசியோடு இருக்காங்க, நல்ல பசியில் இருக்கும்போது 2 பருக்க சாப்பாடு கொடுத்தா திருப்தி ஆவாங்களா? திருப்தி அடையவே மாட்டாங்க. அதனாலதான் பாகவதம் சொல்லுது, பாகவத்துல என்ன சொல்லிருக்கு? என்னே அரவிந்தா கவிமுக்தமானினா தையஸ்து பாவா விசுத்த புத்தியா ஆருக்க கிருச்சேன பதம் பதந்தியத அநாதத ஜோஷ்ட அங்கிய. சோ பகவானுடைய தெய்வீக ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க விமுக்தமானினா, விமுக்தமானி ரோப்பா என்ன சொல்றாரு? விமுக்தமானினா தன்னை புத்திசாலி நினைச்சுக்கிறோம். ஓ நாங்க பெரிய பண்டிதர்கள், நாங்க வேதங்கள் படிச்சிருக்கிறோம், நாங்க 4 வேதங்களை கரைச்சு குடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு வேதங்கள் தெரியும், உபனிஷத்துக்கள் தெரியும். என்ன அரவிந்தா கவிமுக்தமானினா, விமுக்தமானி. இந்த விமுக்தமானி என்ன நினைக்கிறாரு? ஓ நான் வந்து உபநிஷத்தெல்லாம் படிச்சுட்டேன், அருவ பிரம்மம் தான் சிறந்தது. வேதங்கள்ல வந்து உபநிஷத்துக்கள்ல பேசிட்டு படிச்சுட்டு அதுல மாயாவாத விளக்க படிச்சுட்டு அருவ பிரம்மே உயர்ந்ததுன்னு. அதனால பாகவதம் என்ன சொல்றது? அவங்க புத்தி அவிசுத்த புத்தி. புத்தி வந்து சுத்தமா இல்ல, அவிசுத்த புத்தி. ஏன் புத்தி சுத்தமா இல்ல? அவங்க பகவானை வந்து அருவ பிரம்மமா நினைக்கிறதுனால, பகவான ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால, அவங்க அருவ பிரம்மத்தை தஞ்சம் அடைகிறதுனால தே ஆர் நாட் இன்டெலிஜென்ஸ். அவர் புத்தி வந்து சுத்தமா இல்லை. அதனால இந்த அருவ பிரம்மத்தை தஞ்சம் அடைகிறதுனால அவங்க என்ன ஆகுறாங்க? ஆரோக்கிய கிருச்சேனா பதந்தி அதா அநாபிரதா ஜோஷ்டாங்க. அவங்க அருவ பிரம்மத்தை தஞ்சம் அடைகிறதுனால திரும்பி இந்த ஜட உலகத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அருவ பிரம்மத்துல நீண்ட நாள் இருக்க முடியாது. ஜீவாத்மால ஒரு க்ஷணம் சும்மா இருக்க முடியாது. இந்த உடல் இருக்கிற ஆத்மா வந்து ஒரு க்ஷணம் சும்மா இருக்க முடியாது. நகி கட்சி சனமதி ஜாது துஷ்டன்ய கர்மத்துக்கு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கு, ஏதாவது வேலை பண்ணிட்டே தான். காரணம் என்னன்னா ஆத்மா வந்து அவருடைய சுபாவமே வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண வேண்டும். ஆத்மா வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியவங்க, அதனாலதான் சும்மாவே இருக்க முடியாது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டிய ஆத்மா அதை மறந்ததுனாலதான் ஜட உலகத்துல எதுக்கோ சேவை பண்ணிட்டு, புலன்களுக்கு, மிருகத்துடைய புலன்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை. சோ சேவை மனப்பான்மை இருக்கு, சேவை மனப்பான்மை விட முடியாது. அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொல்றாரு? நிறைய பேர் அருவ பிரம்மத்தை வழிபடுறேன், அருவ பிரம்மத்தை தியானம் பண்றேன்னு காட்டுக்கு போவாங்க, இமயமலைக்கெல்லாம் போவாங்க, அங்க ஆசிரமம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாது, திருப்பி நாட்டுக்குள்ள வந்துட்டு நாங்க வந்து மரம் வெட்டுறோம், நாங்க குளம் வெட்டுறோம், மரம் நட்டுறோம், அப்ப நாங்க சமுதாய சேவை பண்றோம், மக்களுக்கு சேவை பண்றோம் அப்படின்னு வந்துடும்.
ஏன்னா அவங்களால சேவையை விட முடியாது, சேவை பண்ணாம இருக்க முடியாது. சர்வீஸ் சர்வீஸ் ஆட்டிடியூட், சேவிங் மென்டாலிட்டி. இந்த சேவை செயல்தான் ஜீவாத்மோட உண்மையான நிலை. அதுதான் அதுல ஜீவனுக்கு ஆனந்தம். ஆனந்தோமய அபியாசா. ஜீவாத்மோட உண்மையான நிலை எப்பவுமே சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தம் எப்படி அதிகரிக்கும்? பகவானுக்கு சேவை செய்வதனால கிடைக்கிற ஆனந்தம். ஆனா இந்த அருவவாதிகள், மாயாவாதிகள் பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு சேவை பண்ற பாக்கியமும் இல்ல, சேவை அவங்க அனுபவிக்கிறதும் இல்ல, அந்த ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்காது. பகவானுக்கு அவனுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உறவு முறையே இல்லை. அருவ பிரம்மத்தை வழிபடக்கூடிய அல்ல அருவ பிரம்மத்தை தியானிக்கூடிய ஒரு அருவவாதிக்கும் மாயாவாதிக்கும் பகவான் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உறவே இல்லை. வெறும் வரட்டுத்தனமான முறையால முயற்சி பண்றேன், அல்லது மனக்கற்பனையால இறைவனோடு ஒன்றாய் விட வேண்டும், இறைவனோடு இணைந்து விட வேண்டும். இதுதான் அவங்க கொள்கை. தங்களுடைய அடையாளத்தை அழிச்சுக்க பாக்குறாங்க, தங்களுடைய அடையாளத்தை அழித்து அது நடக்க வாய்ப்பே இல்லை. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா சைவன பவிஷ்யாம சர்வே வயமத பரம். அர்ஜுனா, நானோ நீயோ இங்க இருக்க மன்னர்களோ நம்ம இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணும் இல்லை, நம்ம யாரும் இல்லாம இருக்க போறதும் இல்லை. இப்போ அப்ப முன்னாடி இருந்திருக்கிறோம், இப்ப இருக்கிறோம், நீ ஃபியூச்சர்ல இருக்க போறோம். அப்ப முக்திக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிருது, இந்த அருவ பிரம்மம் தான் இலக்கு அப்படின்னு ஒரு மாயாவாதி நினைக்கிறது. ஒரு மாயாவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த அருவ பிரம்மம் தான் வாழ்க்கையோட இறுதி இலக்குன்னு நினைக்கிறது. அந்த அருவ பிரம்மத்தோட ஒன்னாயிட்டோம்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எவ்ரிதிங் ஃபினிஷ். இது இந்த ஒரு முறை ஏற்றுக்கொண்டதுனால இந்த அருவவாதிகளுக்கும் பிரம்மவாதிகளுக்கும் பகவானுக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, உறவு முறையே இல்லை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? அருவ பிரம்மத்தை இறுதி இலக்கா வச்சிருக்கிறதுனால அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை, அது பௌதிகமானது. பட் ஆனா கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு, நான் இந்த பூமியில வரும்போது என்னுடைய சுய உருவத்தோட வருகிறேன். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டாபிய சம்பவாமி ஆத்மமாயா. ஆத்மமாயா அஜோ, நான் பிறப்பற்றவனாயிருந்தும், அவ்யயம் நான் அழிவற்றவனாயிருந்தும். அஜோபிஷன் அவ்யயாத்மா, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும். பூதானாம் ஈஸ்வரோபிஷன், நான் உயிர்வாளிகளுக்கு மத்தியில் தோன்றுகிறேன். உயிர்வாளிகளுக்கு மத்தியில் எப்படி தோன்றாரு? அவர் நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கல. கிருஷ்ணா உயிர்வாளிகளுக்கு மத்தியில தோன்றாருன்னா அவர் நம்மள மாதிரி உடம்பு எடுத்துக்கல. எப்படி தோன்றாரு? சம்பவாமி ஆத்மமாயா, அவருடைய சொந்த ஆன்மீக சரீரம், அவருடைய நித்தியமான சச்சித்தானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபத்தோட. ஆனா இந்த அருவ பிரம்மத்தை வழிபடக்கூடிய மாயாவாதிகள் நினைக்கிறாங்க அந்த உடல் பௌதிகமானது. அதனாலதான் மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதி ஏன் சைத்தன்ய மகாபிரபு மாயாவதி ஏன் கிருஷ்ண அபராதிங்கிறாரு? அவங்க கிருஷ்ணனுடைய உடலை பௌதிகமானதுன்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணாவோட உடலை பௌதிகமானது என்று ஒரு மாயாவதி நினைப்பதால் அவன் கிருஷ்ண அபராதி, கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றான். நேற்று வகுப்புல பேசினோம், புத்த கொள்கை, புத்த மார்க்கத்தை பின்பற்றவன் நாத்திகர்கள். ஏதனமான பௌத்த கோயில நாஸ்தி. இந்த புத்த மார்க்கத்தை பின்பற்றவங்களாவது கடவுள் இல்ல, ஆத்மா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அபராதம் பண்றாங்க. கிருஷ்ணாவுடைய உடலை பௌதிகமானதுன்னு நினைக்கலாம். அதனால புத்த கொள்கையை விட ஆபத்தானது மாயாவாதி. புத்த கொள்கையாவது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க புத்தரை வழிபடுறாங்க, அப்ப மறைமுகமா கிருஷ்ணர் தான் வழிபடுறாங்க. இந்த புத்தரை ஃபாலோ பண்றவங்க புத்தம் சரணம் கச்சாமி, புத்தரை வழிபடக்கூடியவங்க என்ன பண்றாங்க? மறைமுகமா கிருஷ்ணரை வழிபடுறாங்க. சோ அதனால புத்தர் கொள்கையை பின்பற்றவங்க நாத்திகர்களா வேணா இருக்கலாம், ஆனா அவர் புத்தரை சரணடைறதுனால அவங்க மறைமுகமா கிருஷ்ணர் தான் சரணடைறாங்க. புத்த கொள்கையை பின்பற்றவங்க நாத்திகர்களா இருந்தாலும்
அவங்க மறைமுகமா கிருஷ்ணர் தான் சரணடைகிறாங்க. ஆனா மாயாவாதியோட ப்ராப்ளம் என்னது? மாயாவாதி கிருஷ்ண அபராதி. அவர் கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றாரு. கிருஷ்ணாவுடைய உடலை வந்து பௌதிகமானது, பௌதிகமாக. அதனால இந்த மாயாவாதிகள் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தான் வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்தார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியரா வந்துகிட்டே இருக்காங்க. பகவானே புத்தரை அவதாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? ஆதிசங்கரை அனுப்பிச்சு வச்சார். இதெல்லாம் தான் நேற்று நம்ம பேசிட்டு இருக்கோம். புத்த அவதாரத்துல அவர் வேதத்தை நிராகரிச்சார். ஆதிசங்கரா வந்து வேதத்தை திரும்ப கொண்டு வந்தாரு. நான் மாயாவாதம் பேசினேன். அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர் வந்து இந்த மாயாவாத கொள்கைக்கு எதிராக வைஷ்ணவ சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதா அத்வைதத்திலே போய் வேறுபடுத்தி காமிக்கிறது. யா கரெக்ட், எல்லா பிரம்மத்திலிருந்து வருது. ஆமா, எல்லா பிரம்மத்திலிருந்து வருது, உண்மைதான். நாமளும் பிரம்மம், ஆமா நாமும் பிரம்மம் தான். ஆனா நாம வந்து குட்டி பிரம்மம், கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் இந்த ஜீவனும் ஒண்ணு இல்ல. எப்படி வித்தியாசம் இருக்கு அப்படின்னு, இந்த ஜீவனுடைய சுபாவம் அந்த பரபிரமத்துக்கு சேவை செய்ய வேண்டியது. பக்தி பக்தி தான் உயர்ந்தது. இந்த ஜீவன்கள் பகவானுக்கு சேவை பண்ண வேண்டும், அதுதான் அவருடைய சுபாவம். அதனால ராமானுஜாச்சாரிய சுத்த பக்தியை பிரச்சாரம் பண்ண, மாயாவாதிகள்ட்ட இருந்து பொதுமக்களை காப்பதற்காக ராமானுஜர் சுத்த பக்தியை பிரச்சாரம் பண்ண. ராமானுஜர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா நடந்துட்டே இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வந்தார். புத்தர் வந்துட்டு போய் சூன்யவாதம் சொன்னதுக்கு அப்புறம் ஆதிசங்கர் வந்து மாயாவாதம் சொன்னார். மாயாவாதம் அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரியர். ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணாரு? அவரு ஸ்டார்டிங்ல அவரு சிறு வயதுல குருகுல படிச்சுட்டு, அவர் குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கும் போது யாதவ பிரகாஷ் ஒரு மாயாவாதி தான் அவர் டீச்சரா இருக்கு. யாதவ பிரகாஷ். 2 முறை யாதவ பிரகாஷுக்கும் ராமானுஜருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏன்னா ராமானுஜர் வந்து வைஷ்ணவர், சுத்த பக்தர், அவர் பக்தர். ஆனா யாதவ பிரகாஷ் ஒரு மாயாவாதி. யாதவ பிரகாஷ் என்ன பண்றாரு? உபநிஷத்துகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கும் போது பகவானை வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்கிறார். அவருடைய முகம் வந்து உரைக்கினுடைய பின்பாகமா இருக்கு. இதை கேட்டோடனே ராமானுஜர் கண்ணு அப்படி கண்ணீர் வருது. எப்படி வெந்நீர் மாதிரி இருக்கு அந்த கண்ணீர். குருவுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. குரு உட்காந்து பேசிட்டு இருக்காரு, சீடர்களா கேட்டுட்டு இருக்காரு. ராமானுஜர் அவருக்கு மசாஜ், முதுகெல்லாம் தோல் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி மசாஜ் பண்ணிட்டு இருக்கும் போது யாதவ் பிரகாஷ் சொல்றாரு, பகவானுடைய முகம் உரைக்கினுடைய பின்பாகமா இருக்கு. கேட்டோன்னு ராமானுஜர் கண்ணுல இருந்து அப்படியே வெந்நீர் மாதிரி கண்ணீர். நான் என்ன இப்ப சொல்லிட்டேன், நீ அழற? என்ன சொல்லிட்டேன், நீ அழற? உடனே ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க இப்படி தப்பா சொல்றீங்க, அது ரொம்ப மோசமா சொல்றீங்க, இப்படி வர்ணிக்கிறீங்க நீங்க அப்படின்னு அவர் ஆன்சர் பண்றாரு. இதுக்கு அர்த்தம் அது இல்ல, நீங்க சொன்ன விளக்கம் தப்பு, இதுதான் சரியானதுன்னு அவர் சொல்றாரு. இன்னொரு முறை என்ன நடந்தது? பிரம்மத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது திரும்பியும் பிரம்மம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு. சத்தியம் அனந்தம் பிரம்மம், அந்த பிரம்மம் தான் நித்தியமானது, உன்னதமானது, உயர்ந்தது, மாற்றமற்றது, அழிவற்றது. அந்த பிரம்மத்தை காட்டிலும் ஒண்ணு சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. திருப்பி ராமானுஜர் குறிப்பிட்டு சொல்றாரு, இல்ல நீங்க எல்லாம் வந்து நீங்க நினைச்சிட்டீங்க அருவ பிரம்மம் தான் இலக்கு. நோ, அருவ பிரம்மம் இறுதி இலக்கு இல்ல. அருவ பிரம்மத்துக்கு ஆதாரம் உண்டு. அந்த அருவ பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? பிரம்மநோகி பிரதிஷ்டாகம். அந்த அருவ பிரம்மத்துக்கு ஆதாரம் கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் அருவ பிரம்மத்துக்கு ஆதாரம். அவர் உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் அந்த அருவ பிரம்மம். இப்படியே ராமானுஜர் பேசிட்டு இருந்தா மாயாவாதமே எல்லாம் போயிடும். மாயாவாதம் எல்லாம் போயிடும், எல்லாம் வைஷ்ணவர் ஆயிடும். அப்புறம் ராமானுஜரே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ராமானுஜரே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதனால ராமானுஜர் கொல்லணும்.
ராமானுஜரை கொல்லணும். அப்ப என்ன பண்ணாங்க? கங்கா யாத்திரை கூட்டின்னு போற மாதிரி நீ கூட பேசிட்டு இருந்த இந்த கதை. கங்கைக்கு கூட்டின்னு போற மாதிரி கூட்டின்னு போய் கங்கையில தள்ளி விட்டுறலாம். ஆனா பகவானுடைய கருணையால ராமானுஜர் திரும்ப வந்து அதுக்கப்புறம் யாதவ் பிரகாஷ்ட போல. யாதவ் பிரகாஷ்ட போகாம ஒரு வைஷ்ணவ சாதுக்களுடைய சங்கத்துல காஞ்சி பூர்ணர், மகா பூர்ணர், ஸ்ரீசைல பூர்ணர், கோஷ்டி பூர்ணர், இந்த மாதிரி தூய பக்தர்கள் சங்கத்தில். அதனால ராமானுஜர் தெளிவா சொன்னார், இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் அந்த அருவ பிரம்மத்துக்கு ஆதாரம். அவர் தன் சக்தியுமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. இந்த மாதிரி வைஷ்ணவ கொள்கையை ஸ்தாபனம் பண்றாரு. வைஷ்ணவ கொள்கையை ஸ்தாபனம் பண்ணிட்டு ராமானுஜர் என்ன பண்ணார்? சுத்த பக்தி பிரச்சாரம் பண்றாரு. பகவான் எஜமானன், நாம் சேவகர், தாசிய பாவம். அதுக்கப்புறம் வைஷ்ணவ சேவை. கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ணணும், கிருஷ்ண பக்தியில நான் வந்து பக்குவாகணும், கிருஷ்ணர் நான் உணரணும்னா வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அதுக்கப்புறம் 1000 வருஷம், இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் வந்தார். ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் யார் வந்தா? மாத்துவாச்சாரி. ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி மாத்துவாச்சாரி. மாத்துவாச்சாரி இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நோ, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணருக்கு மேல ஒரு உயர்ந்த உண்மை இல்ல, கிருஷ்ணரை விட ஒரு உயர்ந்த உண்மை இல்ல. அவர்தான் பரம சத்தியம். குக்கியம் சத்தியம் பரம் தீமகி. அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நான் அந்நிய கிஞ்சிதஸ்தி தனம் ஜெயா மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கிறது அர்ஜுனா. என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. அதனால பிரம்மத்துக்கும் அவர்தான் ஆதாரம், பரமாத்மாவுக்கும் அவர்தான் ஆதாரம், எல்லாத்துக்கும் அவர்தான் சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசம் பரஸ்தான். எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம், சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம், எல்லையற்ற சக்தியுடைய எல்லையற்ற ரூபம் எடுத்துங்க. ஆதித்ய வர்ணம், சூரியனை போல பிரகாசம். அதனால பகவத்கீதை கிருஷ்ணா தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? அந்த பகவத்கீதைக்கு மாயாவத விளக்கம் கொடுத்திருக்காரு. பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், மத்வாச்சாரியர், பிரபுபாதெல்லாம் பகவத்கீதை விளக்கம் கொடுத்திருக்காரு. அல்லது பகவத்கீதை வந்து எந்த பகவத்கீதையும் வாங்கி படிக்கணும்னு அர்த்தம். பகவத்கீதைக்கு ஆயிரக்கணக்கான விளக்க உரைகள். சினிமா பாடலாசிரியர்கள், அரசியல்வாதிங்க, அவங்களாம் கூட விளக்கு எழுதியிருக்காங்க. அப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்க? கிருஷ்ணரை ஒரு சிறந்த மனிதராகவோ, இல்ல அந்த நூற்றாண்டுல வந்து ஒரு பெரிய மன்னராகவோ, அல்ல ஒரு பெரிய தத்துவ மேதையாவோ தான் பார்ப்போம். அவங்கவுங்க அவங்க மனம் போன போக்குல விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பிரபுபா என்ன சொன்னாரு? பகவத்கீதையை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியோட விளக்கம் படிக்கலைன்னா அதை தேன் பாட்டில திறக்காம மூடியை திறக்காம வெளியில இருந்து நக்கிற மாதிரி. தேன் உள்ள இருக்கு, மூடியை திறக்காம வெளியில இருந்து நக்குனா சுவைக்க முடியுமா? அந்த கோப்பு தான். பகவத்கீதையை சுவைக்கணும்னா பகவத்கீதை நம்ம அமிர்தம், கீதா அமிர்தம். இந்த கீதா அமிர்தத்தை பருகணும்னா மூடியை திறக்கணும். இந்த மூடி என்னது? இந்த மூடி வந்து தேவையில்லாத விளக்கங்களை தூக்கி போடும். தேவையில்லாத விளக்கங்கள் என்ன பண்ணும்? அதை மறைச்சிடும் சுவை. இப்போ ஒரு தேன் பாட்டில் இருக்கு, தேன் பாட்டிலுக்குள்ள தேன் இருக்கு, மேல மூடி வச்சிட்டோம், வெளியில இருந்து சுவைக்க முடியுமா? அதுதான் கோப்பம். அதே கதை தான். அந்த மாதிரி ஆச்சாரியருடைய விளக்கம் படிக்காம பகவத்கீதை படிச்சா சாதாரண மக்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, பெரிய பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ், மேதாவிங்க, அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இவங்கெல்லாம் கூட பகவத்கீதைக்கு யார் வேணா பகவத்கீதை விளக்கம் கொடுத்து ஆயிரக்கணக்கான விளக்கம் இருக்கு. ஆனா ஆச்சாரியருடைய விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த சுவையின் உண்மையான அனுபவிக்க முடியும். கிருஷ்ணரா கொடுக்குறது. அதான் ப்ரோப்பா இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காரு. பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல ப்ரோப்பா என்ன எழுதியிருக்கு?
நிறைய எழுதியிருக்காரு. நீங்க என்ன கேட்க வரீங்க? பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பகவத்கீதை உண்மை விரிவில் இந்த புத்தகத்தை இந்த சமுதாயத்துக்கு நான் வழங்கியிருக்கேன். இதுல எனக்கு தனிப்பட்ட சிறப்பு என்ன? இதை உள்ளது உள்ளவாறு கொடுத்தது மட்டும்தான் என்னுடைய சிறப்பு. இதுல என்னுடைய பங்கு என்னன்னா, இதை வந்து ஆஸ் இட் இஸ், பகவத்கீதா ஆஸ் இட் இஸ், கிருஷ்ணா ஆஸ் இட் இஸ், கிருஷ்ணரை கிருஷ்ணராவே கொடுத்திருக்காரு. பூசி மெழுகெல்லாம் கொடுக்கல, ஈயம் பூசி எல்லாம் மெழுகெல்லாம் கொடுக்கல, கிருஷ்ணரை கிருஷ்ணராவே கொடுத்திருக்காரு. நீங்க கிருஷ்ணர் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரம்மமானா பிரம்மமா எடுத்துக்கோங்க, பரமாத்மா பரமாத்மா எடுத்துக்கோங்க, அல்ல அவர் ஒரு எப்படி வேணா நீங்க அப்படிலாம் சொல்றேன். கிருஷ்ணர் முழு முதற் கடவுள். அதான் பகவத்கீதை சொல்லுது, அதுதான் ஆச்சாரியர் சொல்றாங்க, அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அது அப்படியே உள்ளவர். நீங்க கிருஷ்ணர் எப்படி வேணா எடுத்துக்கலாம், பகவத்கீதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், பகவத்கீதை பிடிச்சது மட்டும் எடுத்துக்கலாம். நோ நோ, கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்ல வராரோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுட்டாரோ அப்படியே புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பாருங்க, எனக்கு 2வது அத்தியாயம் பிடிக்கலீங்க, 3வது அத்தியாயம் தான் பிடிச்சதுன்னு சொல்லுங்க. பகவத்கீதை என்ன உண்டோ அது அப்படியே இருக்கு. அதனால இந்த சுத்த பக்தி, கிருஷ்ணா வந்து பகவத்கீதை மூலம் சுத்த பக்தி தான் சொல்றேன், பக்தி தொண்டு தான் சொல்றேன். அருவ பிரம்ம வழிபாட்டை வழிபடுங்க, அது மூலமா என்கிட்ட வந்துருங்க எல்லாம் சொல்ல. அந்த பாதையை விட்டுடுங்க, கஷ்டம் தான் சொல்றேன். அது வேண்டாங்க, அருவ பிரம்மனுக்கு போகாதீங்க, அது வேண்டாம், உங்களால முடியாது. அது முழுமையானதும் இல்லை, அதுல ஆனந்தமும் இல்லை. அதனால பக்தி தொண்டு தான் கிருஷ்ணா ரெக்கமெண்ட் பண்றாரு. என்டையர் பகவத்கீதா ஃபர்ஸ்ட் பிகினிங் இருந்து எண்டு வரை கிருஷ்ணா பக்தி தொண்டு வரைக்கும் பேச, எல்லா அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் பக்தி தொண்டை பற்றி சொல்றாரு. 2ஆம் அத்தியாயத்துல புத்தி யோகம் சொல்றாரு. 3வது அத்தியாயத்துல எப்படி கர்மத்தை யோகமா பண்ணி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துது. 4ஆம் அத்தியாயத்துல எப்படி உன்னதமான அறிவு, கிருஷ்ணரை பற்றி உன்னதமான அறிவு எப்படி வந்து பெறுவது. 5ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ண உணர்வில் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் நிஷ்காம கர்மயோகா, பற்றுதல் எல்லாமே அப்படி கிருஷ்ணருக்காக செய்யுது. 6ஆம் அத்தியாயத்துல யோக முறைகளை பத்தி சொல்லிட்டு பக்தி யோகம் தான் உயர்ந்திருக்கிறது. யோகி நாம அபி சர்வேஷாம் மக்கதே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சபையை. 7ஆம் அத்தியாயத்துல இங்க காணக்கூடிய அனைத்தும் எங்கிட்ட இருந்தா வந்துகிறது. அவரை பற்றி ஞானம். பூமிராபோ அனலோவாயு கம்மனோர் புத்திரே வச்சு அகங்கார நிதியம்மை பின்னா பிரகிருஷ்டதா ரசோகம் அப்சு கௌந்தேயா பிரபாம்சி சசூரியோ பிரணவ சர்வவேதேஷு தப்தகே பௌருஷம் ஷா. தண்ணி குடிக்கும் போது நீங்க என்ன உணரலாம்? நீரின் சுவையும் நானே, மண்ணின் மனமும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே. இந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி ஞானம் பகவத்கீதையில கொடுத்திருக்காரு. ஓ அப்படின்னா இப்படி கூட கிருஷ்ணர் உணரலாமா? ஆமா உணரலாம். ஞானம் கிடைச்சிச்சா? பதம் உயர்ந்து இல்ல, பகுனாம் ஜென்மனாம் வந்து வாசுதேவ சர்வமிதி. அதனால 7ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ண பக்தி தொண்டு தான் சொல்றேன். 8ஆம் அத்தியாயத்துல எப்படி அவர் அடைவது, நம் ஸ்மரணத்தை எப்படி கிருஷ்ணர் மேல நிறுத்துறது. சோ ஸ்மரணத்தை கிருஷ்ணர் மேல நிறுத்தணும்னா அருவ பிரம்மத்து மேல நிறுத்த சொல்லல கிருஷ்ணா. கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியான் அனுஸ்மரேத்ய சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். அவர் பெரும் பண்டிட் கிருஷ்ணா, அவர் பெரிய ஸ்காலர், ரொம்ப பழமையானவர், அணுக்குள்ளும் இருக்கார். அவர் சிறியவற்றில் சிறியவர், பெரியவற்றில் பெரியவர். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மச ஜந்து நிகிதோ குமாய. கிருஷ்ணா சிறியவற்றில் சிறியவர், பெரியவற்றில் பெரியவர். அவர் இல்லாத இடம் இல்ல, அவர் எல்லா பக்கம் இருக்காரு. சூரியனை போல பிரகாசிக்கிறாரு. அந்த மாதிரி கிருஷ்ணரை பக்தியினால் அணுகணும்னு சொல்றாரு. எப்படிதான் தியானம் பண்ணணும்னு சொல்றாரு கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து அருவ பிரம்மத்தை தியானம் பண்ண சொல்லல. அப்பியாச யோகித்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். அவரை பரம புருஷரா திவ்யமானவரா தியானம் பண்ண சொல்றாரு. கிருஷ்ணா பரம புருஷர், அவர் நபர், புருஷா. புருஷா இஸ் நாட் ஆர்டினரி புருஷா, இஸ் பரம புருஷோத்தமா. அப்படி தியானம் பண்ண சொல்ற. அதனால பகவத்கீதைக்கு யார் வேணா எப்படி வேணா விளக்கம் கொடுக்கலாம். ஆனா வந்து அது பூரா பக்தி தொண்டுதான் சொல்லி. 9ஆம் அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. என்னது ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு? ரகசியமான அறிவு, ரொம்ப ரகசியமான அறிவு, ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. 3 விஷயம் பகவத்கீதையில. அன்னைக்கு கூட பக்தி கிளாஸ்ல பேசினோம்.
ரகசியமான அறிவு, ரொம்ப ரகசியமான அறிவு, ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு பகவத்கீதையில சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? பகவத்கீதா புக்கு திறந்தே இருக்கு, அதுல என்ன ரகசியம் இருக்குடா? பக்தர் அல்லாதும் புரியாது. பக்தோசி சகாசேதி ரகசியம் கேட்டது உத்தமம். இந்த உத்தமமான ரகசியத்தை பக்தர்களா இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சைவாய மயா தேக்தியா யோக புரோக்த புராதனம். அர்ஜுனா, நான் உனக்கு சொல்றேன், இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது, புதுசு இல்ல. இதை நீ புரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப ரகசியமானது கூட. இதை நீ புரிஞ்சுக்கணும்னா நீ என் பக்தனும் நண்பனுமா இருந்தாதான் புரிஞ்சுக்கணும். அப்ப ரகசியம் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? பகவத்கீதை என்ன ரகசியம் சொல்லியிருக்காரு? என்ன ரொம்ப 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 ரகசியங்கள், என்ன ரொம்ப ரொம்ப ரகசியம்? 3 ரகசியம் சொல்லியிருக்காரு. என்னது அது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ரகசியம் இது, ரொம்ப ரகசியம் இது, ரொம்ப ரொம்ப ரகசியமானது இது. அது தெரிஞ்சா நாங்க எப்படி இருக்கீங்க? ஆஹ் காந்தா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. மிக மிக ரகசியமானது தூய பக்தி தொண்டுங்க பிரபு. தூய பக்தி தொண்டு ரொம்ப 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 ரகசியமானது. அப்ப ரகசியமானது ரகசியமானது வந்துதான் ஆத்மா பரமாத்மா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஆத்மாவை பற்றி அறிவது ரகசியமானது. பரமாத்மாவை பற்றி அறிவது ரொம்ப ரகசியமானது. தூய பக்தி தொண்டை பற்றி அறிவது மிகவும் ரகசியம், மிக மிக ரகசியமானது. மூணுமே கிருஷ்ண பகவத்கீதை சொல்லியிருக்காரு. 2ஆம் அத்தியாயத்துல ஆத்மாவை பற்றி சொல்றாரு, அதுக்கப்புறம் பரமாத்மா பற்றி சொல்றாரு, அதுக்கப்புறம் பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. 10ஆம் அத்தியாயத்துல திருப்பி பக்தி தொண்டு பத்தி தான் சொல்றாரு கிருஷ்ணன். எப்படி சொல்றாரு? நீங்க என்னெல்லாம் பாத்தியோ அர்ஜுனா, அது என்னுடைய அம்சத்தில் ஒரு சிறு வெளிப்பாடு. அதவா பகுநயத்தேன கிம்பார்ப்பேன தவா அர்ஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோஜகன். இது அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. கிருஷ்ணா, நீங்க தான் பரபிரம்மம், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு. கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம். நீங்க தான் பரபிரம்மம், நீங்க உன்னதமானவர். பரம் தாமம் உன்னதமான வசிப்பிடம், நீங்க உங்க இடம் உன்னதமானது. பவித்திரம் தூய்மையானவர். புருஷா, நீங்க ஒரு புருஷோத்தமா. நம்பர் சாஸ்வதம் நிலையானவர், திவ்யமானவர். ஆதி தேவம் தேவாதி தேவன். அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர். அது பாருங்க, அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய நண்பருங்க, அதனால புகழ்றாரு. அப்படி சொல்லல, யார் வேணா சொல்லலாம். இப்ப நீங்க போய் கிருஷ்ணரை பத்தி வெளியில புகழ்ந்தா என்ன சொல்லுவாங்க? இவங்க எல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் இருக்காங்க, கிருஷ்ணரை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அதுதான். ஆனா நம்ம ஏன் சொல்றோம்? ஏன் நம்ம கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள்னு சொல்றோம்? என்ன ஆதாரம் இருக்கு? சாஸ்திரம் சொல்லுது, இங்க பகவானே சொல்றாரு, அப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு. அர்ஜுனன் எப்படி ப்ரூவ் பண்றாரு? ஆகுஷ்யா ரிஷய சர்வே தேவரிஷி நாரத சதா அசில தேவல நாரத வியாச ஸ்வயம் சைவ பிரவிஷ்மே. கிருஷ்ணா, நீங்க பரபிரம்மம், நீங்க புருஷோத்தமன், இதெல்லாம் நான் சொல்லல, இவங்க சொல்லி கேட்டிருக்கேன். இதுதான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான தகவல். இவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அசிலர் தேவலர் நாரதர் வியாசர். இப்ப கண் முன்ன நான் பாக்குறேன். சர்வவேத ஹிருதயம் வந்தே என்பாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்துர்னா விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, நீங்க எனக்கு சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்கிறேன். ஓ எம்பெருமானே, உங்கள் மகிமைகளை தேவர்களோ தானவர்களோ அறிய மாட்டார்கள். அவ்வளவு ஈஸி இல்ல. அப்புறம் என்ன சொல்றாரு? 11ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா அர்ஜுனன் விஸ்வரூபம் காமிச்சாரு. பக்தி துண்டால் மட்டும்தான் என்ன பக்தியாம் அனன்யா அதான் அதான். So 11th chapter. Rex. என்னது ஸ்லோகா? இந்த ஸ்லோகத்துக்கு ப்ராப்பா எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கா தெரியுங்களா? 1 2 3 4 5 பகுதி விளக்கம் கொடுத்திருக்காரு. பக்தியா त्वनन्य சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா. ஓ என் அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ள முடியும். நீங்க நிறைய பேர் கடவுளை காமிங்க,
கடவுள் இருக்காரா சொல்லுங்க. உனக்கு நீ வந்து சுத்தமானவன், நீ அசுத்தமானவன், உன்னால கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை பார்க்கணும் எப்படி பண்ண முடியும்? களப்பற்ற பக்தி. அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவை சகுணான் சமிதி நெய்தான் பிரம்ம பூயாயகள் மாமியாச்சோ. அவ்யபிச்சாரேன பக்தி, கலப்படம் இல்லாத பக்தினாலதான் முக்குணத்தை கடக்க முடியும். கலப்படம் இல்லாத பக்தினால முக்குணத்தை கடந்தாதான் பிரம்மங்கிற தளத்தில் நிக்க முடியும். பிரம்மங்கிற தளத்தில் நின்னாதான் பக்தி தொண்டில் உறுதியாக முடியும். பக்தி தொண்டில் உறுதியானதான் கிருஷ்ணரை புரிஞ்சு. என்ன சொல்றாரு கிருஷ்ணா? கலப்படமற்ற பக்தி தொண்டால் மட்டுமே இது போன்ற நேரடியாக கிருஷ்ணரை நேருக்கு நேரா பார்க்கலாம். சுத்த பக்தி இருந்தா ஒருத்தரால கிருஷ்ணர் என்ன பண்ணும்? நேருக்கு நேரா பார்க்க முடியும். நேருக்கு நேரா பார்க்கறது மட்டும் இல்ல, புரிந்து கொள்ள முடியும். இவ்வழியில் மட்டுமே இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றி உண்மையில் ரகசியங்களில் உன்னால் நுழைய முடியும். அதர்வைஸ் there is no chance. So லாஸ்ட் என்ன சொல்றாரு? மத் கர்ம கிருன்மத் பரமோ மத் பக்த சங்க வர்ஜிதஹ நிர்வைர சர்வபூதேஷு யசமாம் ஏதி பாண்டவா. ஓ என் அன்பு அர்ஜுனா, யார் ஒருவர் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளாரோ, பலநோக்கு செயல்கள் மற்றும் மன அனுமானத்தின் களங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளாரோ, எனக்காக செயல்படுகின்றாரோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளாரோ, மற்றும் எல்லா உயிரிடத்தும் நண்பராக உள்ளாரோ, அவர் நிச்சயம் என்ன வந்து அடைவார். நிச்சயம், டெபினட்டா சொல்றாரு. யாரு டெபினட்டா கிருஷ்ணாட்ட போவாங்க? தூய பக்தி தொழில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பியூர் டிவோஷன். எந்த உள்நோக்கில் எதிர்நோக்கம் இல்லை. என் பையன் பரீட்சையில பாஸ் ஆயிருந்தோம், பொண்ணு கல்யாணம் இருந்தாலும் நோ, ஒன்லி பியூர் டிவோஷன். கிருஷ்ணாட்ட வந்து பிசினஸே கிடையாது. கிருஷ்ணாட்ட பிசினஸே இல்லாம யாரு தூய பக்தி செய்யறாங்களோ அந்த தூய பக்தருக்கு பலன் செயல் எதிர்பார்க்க மாட்டாரு, மனக்கற்பனையும் கிடையாது, களங்கம் இல்லாத பக்தி. அப்படி செயல்படும் போது கிருஷ்ணருக்காக ஒருத்தர் யார் சேவை பண்றாரோ அவர் தான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? கிருஷ்ணரை தன் இலக்கா வச்சுட்டு இருப்பார். இந்த அருவாவாதி மாதிரிலாம் அருவ பிரம்மத்தை இலக்கா வச்சு கிருஷ்ணரை இலக்கா வச்சிருக்கு. மற்றும் எல்லா உயிரினத்தின் நண்பரா இருக்கார். எல்லா ஜீவராசிக்கு நண்பர். மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிக்கு நண்பர். அவர் நிச்சயமா என்ன வந்து அடைவார். பாருங்க, அப்ப பக்தி தொண்டு தான் சொல்றேன். 13, 14 அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அத்தியாயத்தையும் கிருஷ்ணா பக்தி தொண்டு தான். ஹோல் பகவத்கீதை பக்தி தொண்டு தான். பக்தி தான் உயர்ந்தது. 2 தடவை சொல்றாரு திரும்ப திரும்ப. மன்மனாபவ மத் பக்தோ மத்தியாஜிமா நமஸ்குரு மாவேவே சத்தியந்தே பிரஜானே பிரியோஸ். என் பக்தனா இருக்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வந்து பலிப்படுங்க, சத்தியமா சொல்றேன் என்கிட்ட வந்துருவீங்க. அதனால மதுவாச்சாரியர் என்ன பண்ணாரு? பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் மாதவாச்சாரியர் வழியில வந்து ஆச்சாரியருக்கு பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்துட்டு புரோபாரு விளக்கம். சோ புரோபாரு என்ன பண்றாரு? முந்தின ஆச்சாரிய விளக்கங்கள்லாம் எடுத்துட்டு வர. விஸ்வநாத் சக்கரவர்த்தி எப்படி சொல்லியிருக்காரு, ஜீவகோசாமி எப்படி சொல்லியிருக்காரு, மாதவாச்சாரியர் எப்படி சொல்லியிருக்காரு, ராமானுஜாச்சாரியர் எப்படி சொல்லியிருக்காரு. அதனாலதான் பிரபுபாரி இந்த தெய்வத்துக்கான ஆச்சாரியர். ஏன் பிரபுபாரி இந்த தெய்வத்துக்கான ஆச்சாரியர்? பிரபுபாதோட கிருஷ்ண பக்தி விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. கிருஷ்ண பக்திய விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. இந்த பிரபுபாத். அதனால மாதுவாச்சாரியர் வந்து ஸ்ட்ராங்கா சொன்னார். மாதுவாச்சாரியர் என்ன பண்ணாரு? ஆதிசங்கர் தான் முதல்ல பாரதம் முழுவதும் டிராவல் பண்ணார், சுற்றுப்பயணம் பண்ணி எல்லா மாயாவாத பிரச்சாரம் பண்ணார். அப்ப மாதுவ விஜயம் இருக்கு. மாதுவ விஜயத்துல மாதுவாச்சாரியர் பிரயாணம் செய்யும் போது தென்னிந்தியால 2 பெரிய மாயாவாத சன்னியாசிகள் இருந்தார், அத்வைதருடைய ஃபாலோவர்ஸ். அதாவது ஆதிசங்கருடைய ஃபாலோவர், ஆதிசங்கருடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடிய 2 பெரிய சன்னியாசிகள், சோபன பட்டா, சாமி சாஸ்திரி. சோபன பட்டா, சாமி சாஸ்திரி 2 பேரும் மாதுவாச்சாரியோட தர்க்கம் பண்ணார். மாதுவாச்சாரியோட தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாம தோத்து போனாங்க. தோத்து போனது மட்டும் இல்ல, அவங்க அத்வைத கொள்கையை விட்டுட்டு மாதவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கிட்டு மதுருடைய சீடராய் பெரும் சன்னியாசிகள். அக்ஷோப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, பெரும் பண்டி வைஷ்ணவ சன்னியாசிகளா. எப்படி பகவான் என்ன பண்ணாரு?
ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரியர் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுதான் பகவானுடைய கருணை. சிலப்ப பகவானே நேரடியாக இறங்கி வராரு, சிலப்ப ஆச்சாரியர் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு ஒரு தத்துவத்தையே கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ முதல்ல புத்தருடைய சூன்யவாதம், அதுக்கப்புறம் ஆதிசங்கருடைய அத்வைதவாதம், அதுக்கப்புறம் வந்து ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம், அப்புறம் மாதவருடைய துவைதவாதம். தென் பகவானே சைத்தன்யரை வந்து கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும். ஸோ இந்த யுகத்துக்கான அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு. கலியுகத்துல வழிபடப்பட வேண்டியவர் சைத்தன்யம். ஆனா பகவான் தன்னை மறைச்சிட்டு பக்தனா வந்தார். பக்தனா வந்து அவர் பக்தி அனுபவிக்கிறாரு, அந்த பக்தி எல்லாருக்கும் கொடுக்கிறார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே குருசே நம. ஸோ கிருஷ்ண பகவான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விசே நம என்ன பண்ணாரு? எல்லாரும் கிருஷ்ண பக்தி கொடுக்கிறார். சோ சைதன்ய மகாபிரபு தன் யாத்திரையில அவர் தென்னிந்திய யாத்திரை வந்த போது நிறைய மாயாவாதிகள் டிஃபீட் பண்ணிருக்காரு. சைத்தன்ய சரிதா மத்தியில இருக்கு. சைத்தன்யாவுடைய பிரயாணத்தின் போது காசியில அவர் பிருந்தாவனம் போகும்போது காசியில பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்களோட பேர் மாயாவாதிகள். அவங்க எல்லாம் வைஷ்ணவரானாங்க சைத்தன்யா. அதே மாதிரி சர்வபௌம பட்டாச்சாரியா அவர் ஒரு மாயாவாதியா இருந்தார், அவரும் சுத்த பக்தர். தென்னிந்தியா யாத்திரை வந்த போது சைத்தன்ய மகாபிரபு புத்த துறவில சந்திக்கிறார். அந்த புத்த துறவியுடைய தலைவர் வந்து மகாபிரபு பேசுறாரு. ரெண்டு பேருக்கும் பெரிய டிபேட் நடந்தது. ரெண்டு பேருக்கு பெரிய டிபேட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, வாதம் நடந்தது. வாக்குவாதம் இல்ல, வாதம், சேலஞ்ச். சோ அவர் என்ன பண்ணாரு, அந்த புத்த துறவி புத்த சன்னியாசி 9 கொள்கையை முன்வைக்கிறார். இதுதான் புத்தருடைய மார்க்கம், இதுதான் கரெக்டானது. அந்த 9ஐயும் சைத்தன்ய மகாபிரபு உடைச்சிட்டாரு, பீஸ் பீஸ் ஆகிட்டாரு. புத்தர் தான் ஒரே வழி, இந்த உலகம் பொய்யானது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது, வேதங்கள்லாம் மனுஷன் எழுதி வச்சது, இதெல்லாம் ஒரு 9 பாயிண்ட் சொல்லுவார். அந்த புத்த மார்க்கத்தை பின்பற்ற புத்த பிக்ஷு, அந்த புத்த பிக்ஷு சொன்னதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு டிஃபீட் பண்ணிட்டார். சாஸ்திரம் கொண்டு சைத்தன்ய மகாபிரபு டிஃபீட் பண்ணாரு. அவருக்கு பொறாமை ஆயிடுச்சு மகாபிரபு மேல. ஓ, இந்த சாது வந்து என்ன தோற்பிச்சிட்டாரு, அதனால இவரை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய தட்டுல நீங்க பிரசாதம் சாப்பிட்டு போன ஒரு பெரிய தட்டு நிறைய மாமிச பக்ஷங்கள் எடுத்துட்டு வர, நல்ல கனமான ஒரு வெங்கல தட்டு, கனமான பித்தளை தட்டும் வெங்கல தட்டு, பெரிய கோல்டு பிளேட், பெரிய ஸ்ட்ராங்கான பிளேட். அந்த பிளேட் நிறைய மாமிச பக்ஷங்கள் எடுத்துட்டு வந்து மகாபிரபு ஆஃபர் பண்றாரு. மகாபிரபு சாப்பிடுங்கன்னு சொல்லி மகாபிரபு உட்காந்து சேன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். அதை கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பருந்து வந்து, ஒரு கருடர், பெரிய கருட பருந்து வந்து என்ன பண்ணிட்டு அந்த பிளேட்டை தட்டி விட்டு, அந்த பிளேட்டை தட்டி விட்டு அந்த பக்ஷம் எல்லாம் கீழே விழுந்து, அந்த பிளேட் என்னாச்சு, மேல போய் கீழே வந்து அந்த குருவுடைய தலையில விழுந்தது. ஒரு பெரிய பிளேட்டை தூக்கி தலையில போட்டா எப்படி இருக்கும், அவன் மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்து மயங்கி விழுந்தான். இந்த சீடர்லாம் பக்கத்துல இருந்து அழறாங்க, ஐயோ என் குரு போயிட்டாரு. மகாபிரபு ஓடி வந்தாங்க, மகாபிரபு எங்களை மன்னிச்சிருங்க, அவர் அபராதம் பண்ணிட்டாரு, நாங்க எங்களுக்கு புரிஞ்சுபடுத்து நீங்க யாருன்னு, நீங்க தான் அந்த முழுமுதற் கடவுள், நீங்க சச்சிதானந்தம், நீங்க நித்தியமானவர், எப்படியா எங்க குருவுக்கு உயிர் கொடுத்துருங்க, உங்க குருவுடைய காதுல போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. இந்த சீடர்கள்லாம் போய் குருவுடைய காதில் போய் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. குரு எழுதிச்சிட்டார். இப்ப குரு வந்து சீடர் ஆயிட்டாரு, சீடர்களா குரு ஆயிட்டாங்க. குருவுடைய காதுல தீட்சை கொடுத்தாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம். மகாபிரபு அங்கிருந்து மறைச்சிட்டார். அதே மாதிரி மகாபிரபு உடுப்பி வந்த போது அங்க இருக்கிற தத்துவவாதி மத்துவ சம்பிரதாயத்துடைய சன்னியாசி மீட் பண்ணி அவர்கிட்ட தடுக்கப்பட்டார். மகாபிரபு இந்த மாதிரி சுத்த பக்தி, சுத்த பக்தி கிருஷ்ண பிரேமம், சுத்த பக்தி எங்க வந்து முடியுது, கிருஷ்ண பிரேமத்துல முடியுது. கிருஷ்ணன் மேல பிரேமம் அடைவுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். கிருஷ்ணா தான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். கிருஷ்ணரை சரணிந்து அவர் மேல சுத்த பக்தி, பியூர் டிவோஷன், கிருஷ்ண பிரேம், இது வந்து மகாபிரபு இருக்காரு. இதுதான் கடைசி அவதாரம். கலியுகத்துல பகவான் எடுத்துட்ட அவதாரம். இனி கலியுகம் முடியும் போது அவர் என்ன பண்ணுவாரு, கல்கி அவதாரம். ஆச்சாரியர் வருவாங்க, ஆச்சாரியர் வருவாங்க. பகவான் அவதாரம் இதுதான். கலியுகத்துல பகவான் நேரடி அவதாரம் பண்றது.
மற்ற யுகங்கள்ல பகவான் நேரடியாக அவதாரம் பண்றாரு. அவர் திரியுகா. பகவானுக்கு இன்னொரு பேர் திரியுகா. திரியுகா நாராயண டெம்பிள் இருக்கு இமாலயத்துல. ஸோ சத்தியுகத்துல நேரா வராரு, துவாபர யுகத்துல நேரா, திரேதா யுகத்துல நேரடியா வராரு, துவாபர யுகத்துல நேரம், கல்வி யுகத்துல என்ன பண்றாரு, அவர் தன்னை மறைச்சிடுறாரு. அவர் தன்னை மறைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, பகவானே பக்தனா வர்றாரு. பக்தரா வந்து எல்லாருக்கும் சுத்த பக்தி கொடுக்கிறார். அப்ப பகவான் தான் ஒரு ஆச்சாரியம் அனுப்பிச்சு வச்சார். ஒரு ஆச்சாரியம் அனுப்பிச்சு வச்சு மனித சமுதாயத்தை படிப்படியா முன்னேற்றி கொண்டு வர்றார். சோ ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலை தன்பார் ஆச்சாரியர் வந்து மனித சமுதாயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம். அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறது, நாம ஜபிக்கிறது, பகவானை வழிபடுறதுதான் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன். மனித வாழ்க்கை எப்ப பூர்த்தி அடையுது, மனித குலத்தால் அடையப்படும் மிக உயர்ந்த லாபம். மனித குலத்துக்கான மிக உயர்ந்த லாபம் என்னது, பகவானின் புண்ணிய செயல்களை பற்றி, புண்ணிய புருஷரான பகவானின் செயல்களை பெருமைகளையும் பற்றி உரையாடுவதில் ஈடுபடுவதுதான் மனித குலத்தால் அடையப்படும் மிக உயர்ந்த லாபமாகும். மனித குலத்துக்கு மிக உயர்ந்த லாபம் என்னது, கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாட்சிகளை கேட்பது, பாடுவது. அதுதான் மனித குலத்தால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த லாபம். இத்தகைய செயல்கள் கற்றறிந்த மாமுனிவர்களால் எழுத்து வடிவில் நன்கு தொகுக்கப்பட்டு நிறைய இருக்கு. பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், வராக புராணம், நரசிங்க புராணம், பகவானை பல்வேறு லீலைகளை வந்து ஆச்சாரியர் தொகுத்திருக்காங்க. வியாசர் தொகுத்திருக்காரு, பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. சோ இதை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கு தான் இந்த மனித வாழ்க்கை. அப்பதான் உண்மையான நன்மை, லாபம். இந்த மனித எனக்கு என்ன லாபம்னு கேட்கிறாங்கல்ல, ஓ கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு பார்த்தா எனக்கு என்ன லாபம், ஆனா உயர்ந்த லாபங்க, நீங்க பிறப்பிறப்பு விடுபட்டுருவீங்க. அது யாருக்குங்க வேணும்? சொத்து கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, அதை வச்சு நீ கஷ்டதாயா படுவேன். ஸோ இந்த மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய லாபம் என்னதுன்னா, கிருஷ்ணாட்ட திரும்ப போறது. கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். ஜட உலகத்திலேயே பர்மனண்டா இருக்கு பிளான் பண்ணக்கூடாது. பாருங்க, 1000 தேவ ஆண்டுகள் நீடித்து ஆதி கவியான பிரம்மதேவர் முதிர்ந்த தியானத்திற்கு பிறகுதான் பரமாத்மாவின் மகிமைகளை நினைத்திற்கரியவை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. சரிங்களா? சோ பிரம்மானாலே புரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணா. நமே விது சுரகனா பிரமமம் ந மகர்ஷியக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி. நாம் கிருஷ்ணா வந்து தேவாதி தேவன். அதனால பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களும் பிருகு போன்ற மகா ரிஷிகளும் கூட பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு அவங்க பல ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி பக்தி தொண்டு பண்ணணும். அப்படி பக்தி தொண்டு பண்ணி பகவான் விரும்பினா அவர் தரிசனம் கொடுப்பாரு, அவருடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியும். ஆனா பிரம்மா இங்க ஆதி கவின்னு சொல்லி, தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முகந்தி அசோரேர. பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே பகவானுக்கு வேத ஞானத்தை போட்டு. அதனால பகவானுடைய கருணை இருந்தாதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும், பக்தருடைய கருணை இருந்தாதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு மனக்கற்பனை பண்றது, வரட்டு தத்துவம் பேசுறது, ஆராய்ச்சி பண்றது, இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் பகவான் என்னைக்குமே புரியாத புதிராத இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே.